எல்லாருமே தனக்காக தான் வரம் கேட்பாங்க. ஆனால் நம்ம முருகர் தந்தை தன் பக்தர்களுக்காக ஒரு ரொம்ப அற்புதமான வரத்தை கேட்டிருக்காரு நம்ம அம்மையப்பன் கிட்ட. அவ்வளோ ஒரு அற்புதமான வரம் என்ன தெரியுங்களா? தன் பக்தர்களுக்கு தலையெழுத்தை நானே எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்டிருக்காரு. இந்த பூமியில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே பிரம்மன் தான் தலையெழுத்தை எழுதுறாரு. அப்போது முருகர் தந்தை இந்த வரத்தை கேட்கும் போது அம்மையப்பன் சொல்கிறாங்க, பிரம்மன் தானே தலையெழுத்தை எழுதுறாரு, நீ எப்படி முருகா எழுத முடியும்? இல்லை, நிச்சயமாக இந்த வரம் எனக்கு வேணும். நான் என்னோட பக்தர்களுக்கு தலையெழுத்தை நான் திருத்தி எழுதுவேன் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்குறாரு. அதனால தாங்க நம்ம பிரம்மன் என்ன பண்ணுறாரு, நம்ம தலையெழுத்தை எழுதும் போது நம்ம தலையில் கொஞ்சம் இடத்த விட்டு வச்சிடுறாரு. யார் உள்ளம் உருகி முருகான்னு கூப்பிடுறாங்களோ, யார் முருகனை அனுதினமும் நினைக்கிறாங்களோ, யார் உண்மையான முருகன் பக்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தலையெழுத்து முருகர் தந்தையே திருத்தி எழுதுவாருங்க. அது எவ்வளோ மோசமான கர்மாவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ மோசமான ஒரு விதியாக இருந்தாலும் சரி, நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு கெட்டதாக இருந்தாலும் முருகனால் அது மாற்றி எழுதப்படும். நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சமாகும். நம்ம தலையெழுத்து ரொம்ப அற்புதமான தலையெழுத்தாக எழுதுவாருங்க முருகர் தந்தை. ஏன்னா பாதி எழுத்து பிரம்மன் நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து எழுதுறாரு. முருகர் தந்தை தன் பக்தர்களுக்காக அவங்க என்ன பாவம் புண்ணியம் பண்ணாங்கலாம் யோசிக்கிறதே கிடையாது. என்ன நாடி வந்தவங்க நிச்சயமாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க, இனிமேலும் நல்லவங்களாக தான் இருக்க போகிறாங்க. அதனால் நான் அவங்க தலையெழுத்தை ரொம்ப சிறப்பாகவே எழுதுகிறேன். அவங்களும் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்ந்து என்னுடைய பேரையும் சிறப்பாக அவங்க பாடுறதுனால அதுலேயும் நான் ஒரு ரசிப்புத்தன்மையோடு நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா என்னுடைய பக்தர்கள் என்னை எவ்வளோ நேசிக்கிறாங்களோ அதை விட அதிகமாக நான் என்னுடைய பக்தர்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க முருகர் தந்தை. முருகர் தந்தை நம்மளை நம்புகிறாருங்க. நம்ம இனிமேல் நல்லவங்களாக தான் இருப்போம்னு சிறப்பான ஒரு தலையெடுத்து நமக்கு எழுதுறாரு. அப்போது நம்ம நல்லவங்களாக இருக்க பட்சத்தில் முருகர் தந்தையே நம்ம வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போவாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.